சித்த மருத்துவமும் தமிழ் தேசியமும் பிரிக்க முடியாதவை. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு வகை மருத்துவம் என்பது இருக்கும். நாம் முதல் இனம் முந்தைய இனம் என்ற முறையில் நமக்கு வளர்ச்சி அடைந்த மருத்துவம் இருக்கிறது. மருத்துவ பிரிவு என்று சமூகத்தில் உண்டு. ஆனால் பழைய குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அம்மாவோ அம்மாச்சியோ அப்பாயியோ மருத்துவச்சி தான். தள்ளி பிடிச்சா காய்ச்சல் வந்தால் நொச்சி இலையை கொண்டு வந்து செய்கிறது. அதுபோல் மஞ்சக்காமாலை இதுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க, குணமாகும். 10 நாள் சாப்பிடணுங்கிறது கணக்கு இருக்குது. வந்து அரைச்சி கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக மருத்துவம் கிடையாது. அது வீட்டுடைய உரிய வேலை தான். இது சைடில் இது இயல்பாக சில பேர் பெரியவங்க கற்றுக்குறாங்க. அது அடுத்தது சாதாரணமாகவே தெரியும் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணாக்கா சளி பிடிக்கும், எதை செய்யக்கூடாது குழந்தைக்கு இந்த குடும்பத்தில் பெரியவர்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் கூட சளி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சோதனை சாலையில் போய் பார்த்தா தான் நம்ம பொண்ணுகளுக்கு மன நிம்மதி ஏற்படும். டெஸ்ட் எடுத்து அவங்க சொல்லணும், உண்மைதான் ஐயா சளி பிடிச்சிருந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கு, அப்படி சீர்கெட்டு போய் கிடக்கலாம் ஆணும் பொண்ணும். எனவே இந்த மருத்துவம் வளர்ச்சி பெறணும். இப்போ பகைவனை பார்த்தாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான் நான் பல தடவை சொல்றது. அவன் ஆயுர்வேதம் என்பதை எப்படி வளர்க்குறான்? இந்தியாவினுடைய மருத்துவமாக வச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு எனக்கும் ஆயுர்வேதம் இருக்கா? அதுதான் தலைமை தாங்குது. அது கீழே ஒரு உட்பிரிவு மாதிரி வச்சிருக்கான் சித்த மருத்துவத்தை இந்திய அரசு. அதுக்கு பேர் அந்த துறைக்கே அந்த ஆயுர்வேதா வர்றது மாதிரி சிமிலாரிட்டியில் ஆயுஷ் அதுக்கு பேர். நாம் இதை கேட்கணும். தமிழ்நாடு அரசே சித்த மருத்துவத்துக்கு சட்டங்களை ஏற்று அங்கீகாரம் கொடுப்பதற்கான ஒரு சித்த மருத்துவ கவுன்சிலை உண்டாக்கு. சும்மா அந்த பாளையங்கோட்டை கல்லூரி அங்கே அண்ணா அரும்பாக்கம் சும்மா ஒன்றும் கவனிப்பார்த்து கிடக்குங்க. மாதவரத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்க போகிறேன் என்று ஸ்டாலினும் மா சுப்பிரமணியம் சொன்னார்கள். என்ன ஆயிற்று? ஏன் தொடங்கவில்லை? நிலம் எடுத்தீர்கள், எல்லாம் அறிவித்தீர்கள். மாதவரத்தில் ஏன் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கவில்லை? நம்மகிட்ட இருந்து விழிப்புணர்ச்சி அவனுக்கு நிர்பந்தம் கொடுக்கல. மாதவரத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்கணும்னா இப்போ நமக்கு அயலான் நமக்கு துரோகம் பண்ணுறாண்டா என்று இந்த மக்கள் நம்மை காரி துப்புவார்கள் என்ற அச்சம் அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. எப்படி வேணாலும் இந்த மக்களை மாற்றிக்கலாம், வளர்ச்சிக்கலாம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் என்று மக்களை கேவலமாக நினைப்பவர்கள் தான் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிலே. அவன் கேவலமாக நடத்தும்படி ஏன் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. அவர்கள் கேவலமாக நம்மை நடத்தும்படி ஏன் நாம் நடந்து கொள்ள வேண்டும்? மான தமிழினம் அது இன்னும் மங்கிவிடவில்லையே. இந்த விழிப்புணர்ச்சியும் சேர்த்தே பெற வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் சித்த மருத்துவ அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு கெஞ்சுகிறார்கள். இந்திய மருத்துவம்னா ஆயுர்வேதம் தான் வச்சுருக்கான். மலேசியாவில் கேட்டால், மற்ற நாடுகளில் கேட்டால், உங்கள் நாட்டிலேருந்து கேளுங்க அதுக்குங்கிறாங்க. இந்த சித்த மருத்துவம் மலேசியாவில், சிங்கப்பூரில் தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பரவ வேண்டும். அது அங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு உதவி செய்யணும். நம்ம மருத்துவம் அது, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது அந்த விழிப்புணர்ச்சி இல்லை. மலேசியாவில், சிங்கப்பூரில் தூதரகத்தில் யாரை போடுறது அதிகாரியா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே போடணும். இந்திக்காரனை போடுறானே. மலேசியாவில் உள்ள தமிழச்சி போய் என்ன குறை சொல்கிறது? இந்தியில் சொல்லுமா? இந்தியில் பேசுங்கிறான். தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்திய தூதரகத்தில் தமிழர்களை போடணும். ஏன் இந்திக்காரனை போடுறேங்கிறேன். இதை கேட்டால் நம்ம ஒரு தலைமை காவல் அதிகாரியே இந்திக்காராக இருப்பார். உன் யோக்கியதை என்னன்னு கேட்பான் நம்ம ஆளுவ. அவன் மலாய்க்காரனுக்கு தெரிஞ்சால் உன் தமிழ்நாட்டில் கொண்டு வாடா நம்மளை கொள்ளுவான். தமிழன் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்க முடியாது, தமிழச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்க முடியாது, காவல்துறை கண்காணிப்பாக இருக்க முடியாது. இங்கிலீஷ்காரன் ஒரு காலனி வச்சுருந்தா இந்திக்காரன் ஒரு காலனியாக வச்சுருக்கான், நம்மளை வச்சுருக்கான். வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் இந்தி மயம். இப்போ இந்த விழிப்புணர்ச்சியும் சேர்ந்து வரணும். மருத்துவத்தோடு தொடர்புடையது. நம்ம மருத்துவம் நம்ம மக்களுக்கு, வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு, கணிசமாக வாழக்கூடிய நம்ம தமிழ் மக்களுக்கு வெளிநாடுகளிலும் பயன்பட வேண்டும். அவர்களும் இந்த மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும். நாம் ஒரு பன்னாட்டு சமூகம் என்பதை உணர வேண்டும். அதுக்கு மூல தாயகம் தமிழ்நாடு, தலைமை தாயகம் தமிழ்நாடு தான். இனி உலகெங்கும் வாழக்கூடிய ஒரு இனம் எல்லாருக்கும் அமைந்து விடாது. அந்த பொறுப்புணர்ச்சியோடும் இப்போ ஈழம் இருக்கிறது என்றால் ஈழத்தமிழர்களுக்கு இந்த சித்த மருத்துவத்துக்கு பெரிய உதவியை நம்ம தான் செய்யணும். தமிழ்நாடு செய்யணும், டெல்லிக்காரனை செய்ய வைக்கணும். இவ்வளோ பொறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வளர்ந்து வருகிறது தமிழ் இன உணர்ச்சி, வளர்ந்து வருகிறது. நாம கற்றுக்கொள்வதை விட பகைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். நம்மை அடக்கி ஒடுக்கி இழிவுபடுத்தி இனப்படுகொலை செய்து அழித்து பகைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த வகையில் அரசுக்கும் கோரிக்கைகளை வைக்க வேண்டும். மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து ஒரு சட்டம் போடு, ஒரு கவுன்சிலாக வையி, அந்த துறையை நீ வளர்க்க வேண்டும். இந்த
ஆயுர்வேதத்துக்கு உட்பட்டது போல சித்த மருத்துவம் கொண்டு போகக்கூடாது. இதுக்கு தன்னாட்சியோடு உள்ள தனி பிரிவு வேண்டும், தனி அதிகாரிகள் வேண்டும் அனைத்து இந்திய அளவில் என்பதை நாம் கேட்பதை விட தமிழ்நாடு அரசு கேட்பது தான் வலுவாக இருக்கும். தமிழ்நாடு அரசை கேட்க வைக்க வேண்டும். நாம் அந்த வகையிலெல்லாம் நாம் நம்முடைய சிந்தனைகளை செலுத்த வேண்டியிருக்கிறது, செயல்பட வேண்டியிருக்கிறது, பாடுபட வேண்டியிருக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டிலே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம், பழனியிலெல்லாம் சித்த மருத்துவ கல்லூரியே கட்டணும். சித்த மருத்துவ கல்லூரி பல இடங்களுக்கு போகணும். சித்த மருத்துவம் படித்த பிள்ளைகளுக்கு பேராசிரியர் வேலை, மற்ற வேலைகள் நிறைய கிடைக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நம்ம வளர்க்கணும். உலகத்தில் தேசியம் என்பது இனம், மொழி, தாயகம் மூன்றையும் குறிப்பது. அவ்வளவுதான். இனம், மொழி, தாயகம் மூன்றையும் குறிப்பது. இனம், மொழி, தாயகம் மூன்றும் அயலானுக்கு அடிமையாக இருந்தால் அந்த தேசியத்தை சொல்லுவதே ஆபத்து என்பார்கள். தமிழ் தேசியம் என்றாலே பிரிவினைவாதம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க சக்திகள் தமிழ்நாட்டிலும் இருக்கின்றன, இந்தியாவிலும் இருக்கின்றன. அது இயற்கையானது. தமிழ் தேசியம் என்பது இயற்கையானது. திராவிடம் என்பதும் இந்திய தேசியம் என்பதும் தான் இட்டு கட்டி கொண்டவை. எனவே இந்த இயற்கையான தேசியம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற மலையாளிக்கு இருக்கு, தெலுங்கர்களுக்கு இருக்கிறது, கன்னடர்களுக்கு இருக்கிறது. ஒரு கால் பிராமணர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அது நம்முடைய குறை அல்ல. இந்திக்காரர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. மராட்டியர்களுக்கு இருக்கு, வங்காளிக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. அவனவனுக்கும் அவனவனுடைய இன, மொழி, பேர் இருக்கு. மகாராஷ்டிரா, பங்களா, தமிழ்நாடு, தெலுங்கு தேசம், கேரளம், கர்நாடகம். ஆனால் இது இல்லாதவர்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அது வடக்கு பிரதேசம், நடு பிரதேசம் என்று பேர் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்திய போது அவர்கள் உருவாக்கி கொடுத்தது தமிழர்கள் தமிழ் தேசியம் போன்ற இயற்கையான தேசியங்களை நீயே ஆண்டுகொள் என்று வடக்கே இருப்பவர்களும் கொடுத்து விட்டு போனார்கள். அந்த தொல்லை ஒரு பக்கம் இருக்கிறது. இப்பொழுது தமிழ் தேசிய உணர்ச்சி வளர்ந்து வருகிறது, கிளர்ச்சி வளர்ந்து வருகிறது. அந்த தேசியத்தில் ஒரு தேசிய மக்களுக்கு மிக அடிப்படையானவை 3 சரியாக இருக்க வேண்டும். அரசியல், 2 மருத்துவம், 3 கல்வி. இது 3ம் மிக சரியாக இருந்தால்தான் அந்த இனம் வாழும், முன்னேறும். இந்த 3ம் சிக்கலிலே இருப்பது தான் தமிழ்நாட்டில். மருத்துவம், கல்வி, அரசியல் 3மே கொள்ளையர்களின் கூடாரமாக விளங்குகிறது. ஒரு இப்போ சென்னைக்கே போங்க, ஒரு தெருவுக்கு எத்தனை ஆங்கில மருத்துவமனைகள், கருத்தரிப்பு மையங்கள் எத்தனை இருக்கு. அது மாதிரி எல்கேஜிலேருந்து தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் எவ்வளவு, அங்கெல்லாம் கட்டணம் எவ்வளவு. உண்மையில் மருத்துவம் தொண்டு செய்வதற்காக அவையெல்லாம் இருக்கின்றன, கொள்ளையடிப்பதற்காக இருக்கின்றன. தனியார் மருத்துவமனையில் 100க்கு 90 மருத்துவமனைகள் கொள்ளைக்காரர்களுடைய மருத்துவமனைகள். கல்விக்கூடங்கள் அப்படித்தான், கொள்ளைக்காரர்கள் தான். சின்ன பிள்ளைகளுக்கு 1ஆம் வகுப்புக்கு 2 லட்சம் 1 லட்சம்னு கட்டணம் வாங்குறாங்க. தமிழில் பேசினால் அபராதம் போடுவது, ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். அதுதான் சிறந்த பள்ளி, அதுதான் சிறந்த கல்லூரி என்று தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புவது நம்முடைய தமிழ் பெற்றோர்கள் பிள்ளைகளை. இருக்கிற சொத்தெல்லாம் விற்று இந்த மாதிரி சீரழிவுகள் தமிழ்நாட்டில் கோல் வச்சு கொண்டிருக்கின்றன. இதில் தான் நம்முடைய இயற்கையான சித்த மருத்துவத்தை முன்னெடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், பெரியவர்கள் சித்த மருத்துவத்தை வளர்ப்பதற்கு அக்கறையாக ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு கருத்து பரிமாற்றம் செய்வதும் கருத்து அரங்குகள் நடத்துவதும் பாராட்டுக்குரியவை. இதை வளர்க்க வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும்.